ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட இணையற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ஸ்க்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாட்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு தீபாவளியா இருக்க போகுது இன்னைக்கு. ஏன்னா நம்மளுடைய டாபிக் அப்படி. இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல்கள் எல்லாமே கமல் அண்ட் ரஜினி சாங்ஸ். ஸோ நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. முன்னாடி எல்லாம் வந்து கமலா ரஜினியான்னு சண்டை போட்டிருந்த காலம்லாம் உண்டு. 80ஸ்லாம் பயங்கரமா நானும் என் தம்பியெல்லாம் அப்படி சண்டை போடுவோம். நான் கமல் கட்சி, அவன் ரஜினி கட்சி. பட் இப்பலாம் பார்த்தா எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் கமலும் ரஜினியும் 2 பேரும் ஜோடியா தான் வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காத்தி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு பிரிக்க முடியாத விஷயமா இருக்காங்க. அதனால நம்மளுடைய நிகழ்ச்சியில நீங்க 2 பேரையும் பிரிக்காம ஒன்னாவே உட்காத்தி வச்சு நாம இன்னைக்கு அவங்களுடைய பாடல்களை இன்னைக்கு கேம்ல பார்க்க போறோம். This is season 5 episode 39. Let's begin. என்ன பாட்டு பாட? இன்னைக்கு கேள்விகள் மொத்தம் 6 கேட்டகரியில் வரப்போகுது. அந்த கேட்டகரிஸ் என்ன நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து இவங்களுடைய படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸோடைய நேம்ஸ் தான் இன்னைக்கு கேட்டகரிஸாக இருக்க போகிறது. ஸோ முதல் கேட்டகரி கே பாலச்சந்தர். இவங்க 2 பேருக்குமே அறிமுக ஆசான் இவர். எஸ்பி முத்துராமன். இவர் வந்து ரஜினிகாந்த் அவரை வச்சு ஒரு 25 படமும் என்னமோ பண்ணியிருக்காரு. அவ்வளோ படங்கள் இருக்கு இவருடைய டைரக்ஷன்ல. சுரேஷ் கிருஷ்ணா, டைரக்டர் ராஜசேகர், கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் அதர்ஸ், மற்ற டைரக்டர்ஸ். ஸோ இந்த டேரக்டர்ஸ் தான் நமக்கு கேட்டகரிஸ். ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கேள்விகள் இருக்குது. கண்டஸ்டன்ஸ் எந்த டேரக்டருடைய பாடல் எத்தனை பாயிண்ட்ஸில் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். லெட்ஸ் மீட் ஆர் கண்டஸ்டன்ஸ் டுடே. டுடே வி ஹேவ் அனுபமா, பூமிராஜன் மற்றும் ரமா. வெல்கம் ஆல். வி ஆல்வேஸ் கோ பை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ முதல் கேள்வி அனுபமாவுக்கு. Balachandar for 100. கே பாலச்சந்தர் 100 பாயிண்ட்ஸ். பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்தில் தரேன். நீங்கள் என்ன பாட்டுன்னு சொல்லணும். நாயகன் தாளம் போட, பைரவி பாட்டு பாட, தலைவன் மலையிறங்கி வந்து விட்டான், இரு கண்ணும் ஒன்றாக சேருமோ, முருகனுடன் சிவமும் இணையுமோ. இந்த பாடல்ல இந்த 2 பேருமே இருக்காங்க. ஆனா 2 பேரும் பாட மாட்டாங்க. பாட்டுல இருக்காங்க. உங்களுக்கு அடிஷனலா நான் க்ளூ கொடுத்துட்டேன். கேள்வி நாயகனேவா? கேள்வி நாயகனே. எஸ், அதுதான் அந்த பாடல். இரு கண்ணும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் வரும் இல்லையா, அது அந்த லைன் கொடுத்துருந்தேன். அவர் வந்து ரஜினிகாந்த் பத்தி பாடுவாங்க. தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான். அதனாலதான் தலைவன் மலை இறங்கி வந்து விட்டான். ஏன்னா திருப்பதி மலை மேலேருந்து இறங்கி திருச்சானூருக்கு வந்துட்டான் தலைவன் அப்படின்னுட்டு. பைரவிங்கிறது இந்த படத்துல ஸ்ரீவித்யாவுடைய பேர். ஸோ பாடலுக்கான எல்லா விஷயமும் இந்த நாயகன் தாளம் படம், இல்லைன்னா வந்து கமல்ஹாசன் வந்து மிருதகம் வாசிச்சுட்டு. எக்ஸாக்ட்லி. ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதில் ஏதையா. அதான் அந்த பாடல். அபூர்வ ராகங்கள் படத்துல வந்து 1975 ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் படம். கமல்ஹாசன் அவர்களுக்கும் அவருடைய ஏர்லி டேஸ் ஆஃப் அவர் ஹீரோவா நடித்த படங்கள்ல ரொம்ப ஏர்லியா வந்த படம் இது. மெல்லிசை மன்னர் அவருடைய இசையில வாணி ஜெயராமும் பி.எஸ். சசிரேகா 2 பேரும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய அருமையான வரிகள் இந்த பாடல். படத்தோட கதையை இந்த பாடல சொல்லிருப்பாரு கண்ணதாசன். 100 பாயிண்ட்ஸ் அனுப்புமா. குட் ஸ்டார்ட் டு அவர் கேம். பாலச்சந்தர் 200 மேம். பாலச்சந்தர் 200 இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் சின்ன பிட்டு ஒலிவடமா கேட்கும். அதுல நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான பாடல் இது வருகிறது. நினைத்தாலே இனிக்கும். இந்த பாட்டுலயுமே 2 பேரும் உண்டு. கமலும் உண்டு, ரஜினியும் உண்டு. 2 பேருக்குமே வாயசைச்சு பாடுற மாதிரி பாடல் கிடையாது. இது மாண்டாஜ் காட்சிகள் தான். பாடலுக்கு வந்து 2 வெர்ஷன் இருக்கு. ஒரு ஹாப்பி வெர்ஷன், ஒரு சேட் வெர்ஷன். நீங்க எது பாடினாலும் நான் ஒத்துக்கிறேன். ஆகாயத்தில் ஆரம்பம் அந்த இதுதான். அதுதான் பாடி காட்டுங்க. நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஆகாயத்தில் ஆரம்பம். அடுத்தது முதல் லைன் வருமா? ஆகாயத்தில் ஆரம்பம். டியூன் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துறேன். ஆகாயத்தில் ஆரம்பம்.
இந்த ரெண்டாவது டியூன் வரமாட்டேங்குது இல்ல, கேட்டு. ஓகே ஓகே மேம். ரமா உங்களுக்கு தெரியும்? இதுவா அது இல்லையா? அது இல்ல. ஆகாயத்தில் தெரியல, எனக்கு அந்த பாட்டுல தெரியல. அனுபமா உங்களுக்கு தெரியுமா? ஐ திங்க் கெஸ் பண்றேன். அந்த சயனரா திருவிழா வேர்ட்ஸ் தெரியல மேம். Yes, அதுதான். ஆக்சுவலி நீங்க 2 வருஷமே கலந்து பாடுறீங்க. ஒண்ணு வந்து வானிலே மேடை அமைத்தது வானந்த வாழ்வின் திருவிழா, அது வந்து ஹாப்பி வெர்ஷன் அது. இன்னொன்னு நீங்க சொல்றது வந்து சயோனாரா வேஷம் கலைந்தது, அது வந்து சேடா இருக்கும். சோ ஒண்ணு வந்து சிங்கப்பூர் வரும்போது பிளேன்ல வந்து இறங்குவாங்க, அப்போ வரும் அந்த பாட்டு, இந்த வானிலே மேடை அமைத்தது. இன்னொன்னு வந்து அவர் சிங்கப்பூர் விட்டு கிளம்புவார், அந்த அப்புறம் காதலி வரமாட்டா, அதனால அவளை மிஸ் பண்ணிட்டு பாடுற மாதிரியான பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் இது ஹாப்பி வெர்ஷன் தான் இதுல நான் ப்ளே பண்ணது. அதான் அந்த பாடல். வானிலே மேடை அமைந்தது ஆனந்த வாலிப திருவிழா, மேனியில் நாணம் அகன்றது மேகத்தின் தேரினில் ஊர்வலம். அவர் சொன்னது ஆகாயத்தில் பூகம்பம் அற்புதங்கள் ஆரம்பம், அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் அவளுக்கு கரெக்ட்ல நினைத்தால் எனக்கும் 79ல வந்து மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில எஸ்பிபி அவர்கள் குரல்ல வந்த பாடல், கண்ணதாசன் அவருடைய வரிகள். So 2 more points for you, அனுபமா. KB 300. KB எல்லாரும் முடிச்சிடலாம்னு இருக்கீங்க. ஓ, மியூசிக் மைஸ்ட்ரோ, குட் சாய்ஸ். ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 க்ளூஸ் வரும். முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ், இரண்டாவது க்ளூல ஆன்சர் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், மூணாவதுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். உங்களுடைய முதல் க்ளூ என்ன நம்ம பார்க்கலாம். இது வந்து பாடலுடைய வரி, சரண வரிகள். காதலன் தான் வந்துருச்சு ஆசையில நான் ஓடி வந்தேன், 16 வயசினிலே சுகம் தானா சொல்லு கண்ணு, மை நேம் இஸ் பில்லா வாழ்நாளில் எல்லாம் நான் எல்லாருக்கும் நல்லா இருப்பேன். இது எந்த பாடல்ல வரும் வரிகள்? ஓகே, இதுல ஐயோ ரெண்டுமே வருமே. ஆஹா வந்துருச்சுன்னு அதுவும் வரும், மை நேம் இஸ் பில்லா ரெண்டும் வரும். கமல் ரஜினி பாட்டு ரெண்டுமே கலந்து வரும். கமலோட இதுதான் இது. இல்ல தில்லு முள்ளு. Okay, I'm going to have to give you the second second clue. So இது வந்து பாடல் காட்சியில ரஜினிகாந்த் அவர் தோன்றது, நிறைய வேடம் போட்டுன்னு வருவாரு. அதுல இந்த ஒரு 3 வேடம் நான் காட்டியிருக்கேன். மை நேம் இஸ் பில்லா ரஜினி 3 இதுல இல்ல, நிறைய விஷயத்துல வருவாரு. நான் 3 போட்டிருக்கேன் இதுல. ஆமாமா, கேபில 100 வருஷம் அது இல்லையா? கேபி இல்ல, அது 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் அது இல்லையா? இல்ல. Okay. Okay, I am giving you the final clue. It's a word cloud, so maybe you can get it now. தங்கங்களே தம்பிகளே மதுர வீரன் சொல்லுறத கேளுங்க, அண்ணனவன் சொன்னபடி நல்லபடி பூமியில வாழுங்க. இந்த பாட்டு ஸ்ட்ரைக் ஆகல, அதுதான் பாட்டு பார்த்துதான். Yes. தில்லு படம் தான். அதுல வந்து முதல்ல எம்ஜிஆர் மாதிரி, அப்புறம் சிவாஜி மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு வந்து ரஜினிகாந்த் ஆடுற மாதிரி காட்சி. அதுல வந்து கமல்ஹாசன் மாதிரியும் ஒருவர், காதலுந்தான் வந்துருச்சு ஆசையில நான் ஓடி வந்தேன், 16 வயசினிலே சுகந்தானா சொல்லு கண்ணே, மை நேம் இஸ் பில்லா வாழ்நாளில் எல்லாம் நான் எல்லாருக்கும் நல்லா இருப்பேன், அன்னை ஒரு ஆலயமாய் அன்புக்கு நான் அடிமை, ஜானியுடன் காளியுமாவேன் அப்படின்னு போவோம் இந்த பாடல். ஸோ அவருடைய அந்தந்த ஆக்டர்ஸ் நடித்த படங்கள், அவருடைய குணாதிசயங்கள் அது மாதிரி வச்சு வர பாடல். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see that ரஜினிகாந்த் ஆக்ட் அவுட் கமல்ஹாசன் வெர்ஷன். தட் இஸ் தி ரைட் ஆன்சர். தில்லுமுல்லு படத்தில் வந்தது 81ல. மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில் மலேசியா வாசவன் பாடியிருப்பார் இந்த பாடலை, கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ ரம்மா, நீங்க 3 க்ளூக்கு அப்புறம் சொன்னதால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். என் பேர் அனுபமா. நான் வந்து சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரிஜினலி இந்தியாவில் ஐம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ரொம்ப இளையராஜா ஃபேன், எஸ்பிபி, கமல், ரஜினி. பிரியா சொன்ன மாதிரி நான் 80ஸ்ல கமல் ஃபேன், ஸ்ட்ராங்லி இந்த கமல் ஃபேக்ஷன். பட் ரஜினி பிடிக்காதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. பட் போக போக இப்போ 2 பேரையுமே பிடிக்க ஆரம்பிச்சுக்கிது. வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். சுரேஷ் கிருஷ்ணா 100. சுரேஷ் கிருஷ்ணா 100. ஓகே, இட்ஸ் a picture puzzle. உங்களுக்கு வந்து ஒரு
கார்ட்டூன் க்ளூ வருகிறது. என்ன பாடல்? ஆம், ஒரு ஆ, என்னது ஒரு பொண்ணு ம். புறா ஒரு ஒரு வெண்புறா அந்த பாட்டு ஒரு பெண் புறா சாரி ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாடி அந்த பாட்டா அதேதான். எஸ். ஏன் இவ்வளவு டவுட்டா கேக்குறீங்க? அதுவேதான். ஸ்கிரீன் ரொம்ப குட்டி ஆயிடுச்சு எனக்கு சரியா தெரியல. Okay, so yeah, that is the right song. ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியோ. அதுதான் அண்ணாமலை படத்துல வந்த பாடல். 92ல வந்த படம். தேவா அவர்கள் இசை, யேசுதாஸ் அவர்கள் குரல், வைரமுத்து அவர்களுடைய வரிகள். So 100 points அனுப்புமா. Hello everybody, I am Bhumi Rajan, a resident of Chennai. I am working in a private concern and then avid fan of Ilayaraja. And Priya Parsati ma'am, I am thankful to you for giving me an opportunity to participate in your program. Thank you. SP Muthuraman 100 ma'am. SP Muthuraman 100. Jumbled words. ஸோ உங்களுக்கு வந்து பாடல் இது ஒரு புது ட்ரை அட்டெம்ப்ட் இந்த எபிசோட்ல. ஸோ பாடல் Okay, வரிகளை நான் முதல் வரியை தான் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு வார்த்தையும் ஜம்பிளா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Okay. ஸோ முதல் வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து அந்த வார்த்தையில இருக்கிற எழுத்துக்கள் தான். ஆனா முன்ன பின்ன மாத்தி போட்டிருக்கேன். விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பொன்னில் வெண்ணழகே அடடா. அதேதான் அந்த அதுக்கப்புறம் வரீங்க தெரியல. போனா ஒரு கேள்விக்குறி. அடடா என்றென்றும் உன்னழகே. போன ஒரு கேள்விக்குறி. 1977 வந்தது. ராஜா சார் இசையில, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரல்ல, பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள். இதுலதான் வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஒரு புது அட்டெம்ப்டா ரஜினிகாந்தை ஹீரோவாக்கி சிவகுமார வில்லன் ஆக்கினாங்க இந்த படத்துல. அது அவருடைய ஒரு புது முயற்சி இந்த படத்துல. சோ அதுதான் அந்த பாடல். ஸோ 100 பாயிண்ட்ஸ். பூமிராஜன் உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. சூப்பர். Hi, I'm Rama Ravi. Like I live in Muscat, Middle Eastல இருந்துருக்கோம் ரொம்ப கொஞ்சம் வருஷமா. Basically from Mylapore, Chennai. But இங்க வந்து almost ஆச்சு 28-30 years ஆச்சு. So traveling between Chennai and Muscat. Right now I'm a homemaker. I used to be a teacher earlier. இப்போ homemaker, full time family அதுதான். And also like I love watching movies, சிங்கிங் சாங்ஸ். அதுதான் பேஷன். ரஜினி வந்து என்னைக்கும் தலைவர். எங்க ஃபேமிலியில எல்லாருமே ரஜினி வெறியர்கள். நாங்க எல்லாருமே ரஜினிகாந்த்னா எங்களுக்கு எல்லாம் பயங்கர பேஷன். அப்புறம் கமல்ஹாசன் அஃப்கோர்ஸ் as an actor we like him very much, but ரஜினி எனிவே எனி டே தலைவர் இஸ் தலைவர் for us. SPM 300 இஸ் a கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்களும் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. நீங்க அதுல இருந்து 2யும் அன்னப்பட்சி மாதிரி பிரிச்சு சொல்றீங்களா? ஓகே, உங்களுடைய பாடல்கள் கமிங் அப். அச்சாரத்தை போடு, கச்சேரிய கேளு, சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, சின்ன உடல் சிலுக்கு ஜில்லுன்னு தயிருக்கு, சட்டியில் குறையாம இருக்குதையா, ஆப்பையில் நீயாக எடுத்துக்கையா, கண்டேனடி காஷ்மீர் ரோஜா, வந்தேனடி காபுல் ராஜா, தின்ன தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணுமடி. சொல்லுங்க, தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து நேத்து ராத்திரி அம்மா, நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் வச்சுடி அம்மா. அது அடுத்தது வந்து அது இன்னொரு தடவை பாடி காமிச்சுடுறேங்களா? அது மாத்திரம் அந்த சாப்பாடு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணுமடி, குறையாம இருக்குதையாவா? ஓகே, அது அந்த இது ரஜினி சிலுக்குதான் இல்ல எதுவுமே. அதெல்லாம் சொல்றதா இல்ல. not able to recall it. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, சாப்பாடு சட்டியில் குறையாம இருக்குது, அப்பையில் நீங்க அம்பிகா ரஜினியா?
இல்ல நேரம் ஆயிடுச்சு. ஓகே, அது தெரியல. ஒண்ணுதான். ஒண்ணு சொல்லிட்டீங்க. அனுப்பமா இன்னொரு பாடல் உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே. ஐ வில் பாஸ் இட். பூமி உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல மேம். இல்ல, கேள்விப்பட்டதில்ல இது. உங்களுக்கும் தெரியல. ஓகே. ஸோ அது இன்னொரு பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தின்ன தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும் மடி ஆப்பக்கட அன்னக்கிளி ஆப்பக்கட அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னா ஞாபகம் இருக்கா அந்த பாடல்? இப்போ கரெக்ட். கூட இல்ல இருக்கிறது என்ன தாய்னோ தலைவர் பாட்டு தெரிஞ்சது, ஆனா எதுன்னு பாட்டை விட்டுட்டீங்களே. So yes, that was ஆப்பக்கடை அன்னக்கிளி from பாயும்புலி 1983ல வந்தது. அது ராஜசாரிசில மலேசியா வாசியான சுசீலம்மா பாடியிருந்தாங்க, வாலியர்களுடைய வரிகள். இன்னொரு பாடல் அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான், நேத்து ராத்திரி அம்மா சகலகலா வல்லவன் படத்துல 82ல ஆகியன் ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க, வாலியர்களுடைய வரிகள். எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அவர் படம் எல்லாமே செம்ம மசாலா படமா இருக்கும். இந்த ரெண்டுமே அந்த மாதிரி ஃபுல் மசாலால வந்த படம். ரமா, நீங்க வந்து ஒரு பாடல் சொன்னதால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. சுரேஷ் கிருஷ்ணா for 200. சுரேஷ் கிருஷ்ணா 200 is missing letters. ஸோ பாடல் வரிகள்ல கச்சட தப்பற இருக்காது. ஓகே, கண்டுபிடிக்கணும். ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி பாப்புலர் சாங். கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்களாட, அந்த பாட்டு. எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. வாட் கேவ் இட் அவே? டக்குன்னு அந்த இஞ்ச பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சா? எஸ், அதுதான் அந்த பாடல். சுரேஷ் கிருஷ்ணா படம் 2 தான், வீரா அண்ட் பாஷா தான் நான் பார்த்து வச்சிருந்தேன். ஓகே ஓகே. ஸோ சுரேஷ் கிருஷ்ணானோடனே உங்களுக்கு படம் எதுவாக தான் இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எஸ், ஸ்மார்ட் மூவ். அதான் அந்த பாடல் வீரா படத்தில் வந்தது. ராஜா சார் கடைசியா ரஜினிகாந்துக்கு மியூசிக் போட்ட படம் இது. வீரா 94ல வந்தது. ஆஸ் யூஷுவல் எஸ்பிபி அவர்கள் பாடியிருந்தாரு. பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகளில் வந்த பாடல் இது. ஸோ உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் அனுப்புமா? சூப்பர். எஸ்பி முத்துராமன் 200 மேம். 200 தமிழில் என்ன? பாடல் வரிகளுக்கான ஆங்கில மொழியாக்கம் நான் தரேன். நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். மே த குட் ஹார்ட் ப்ராஸ்பர், நேஷன்ஸ் பிளெஸிங் ஷவர், லைக் த ஹனீட் தமிழ், லைக் த ஹெவன்லி ரெயின், மே யூ லிவ் இன் எக்ஸலன்ஸ் ஃபார் எவர். இந்த பாடல் நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற 1976ல வந்த படம். ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது. வி தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவருடைய இசையில வந்த படம் இது. யேசுதாஸ் அவர்கள் குரல்ல ஒலித்த பாடல். கோவை குமரதேவன் அப்படிங்கிறவர் இதுக்கு வரிகள் எழுதியிருந்தார். அழகான பாடல். கல்யாண வசந்தம் அப்படிங்கிற ஒரு ராகத்தை போட்ட பாடல் அது. நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க, தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க. சூப்பரான ஒரு பாடல். 200 பாயிண்ட்ஸ் பூமிராஜன் உங்களுக்கு. சுரேஷ் கிருஷ்ணா 300. சுரேஷ் கிருஷ்ணா 300 இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பாடல்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிட்டு பிஜிஎம் கேட்கும். நீங்கள் அதுலேருந்து பாட்டை சொல்லணும். பாடல் சரண வரிகளே போட்டேன், ஈஸியா சொல்லலாம். படம் ஐடியாவே சரணம்னா எனக்கு. அந்தியில் தென்றலில் பூ மணக்கும் நாழியாச்சு. அதுவா பாபாவா? பாபா மூவியா? இல்ல, பாபா வந்து சாரி, பாஷா. பாஷா பாஷால அப்படி ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி இல்ல. இல்ல, ஆள வந்தானோ வச்சு செஞ்சுட்டேன். இல்ல, நீ ஒரு வே ஆஃப் மார்க், வே ஆஃப். இல்ல, ஓகே. வீராவோ? வீரா ரஜினிகாந்த் தான் நான் சொன்னேனா? ரஜினிகாந்த் நான் சொன்னேனா இந்த பாட்டு? இல்லையா, ரஜினி கமல் தான் சொல்லியிருந்தீங்க இந்த 2 இல்லையா? ரஜினி கமலுக்குள்ள தானே சொன்ன படம் எல்லாமே ரஜினி படமாச்சே, அதனால கேக்குறேன். ஆள வந்தான் கமல் ஆச்சே. அது இல்ல. அது இல்ல. ஓகே. இந்த மியூசிக் கேட்டா இது ராஜா சார் மியூசிக்னு தெரியலையா? நீங்க ஏன் ஆள வந்தானுக்கலாம்? ஓகே.
ஓகே, சத்யாவை ஒருவேளை வளையோசைக்கல இல்ல இல்ல ஐடியா இல்ல. ஓகே, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, கேட்ட மாதிரியே இல்ல அந்த பாட்டு. மாதிரியே இல்ல. பூமிராஜன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேம், கேட்டிருக்கேன் பட் வரல, ஞாபகத்துக்கு வரல. ஓகே, சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல வந்த படம் தான். ஆனா இது வந்து தமிழ்ல டப்பிங் செய்யப்பட்டு வந்த படம். இது ஒரிஜினல் தெலுங்குல வந்தது. இந்திரன் சந்திரன் ஒரு படம் வந்து ஞாபகம் ஓ இருக்கா? இந்திரடு சந்திரடு. 100 100 100 முத்தம் பூ போலே ஹொயன ஹொயனா கேளு கேட்கும் போது தந்தாளே ஹொயன ஹொயனா காதல் நன்ன வரும். நல்ல ஒரு ஜாலியான ஒரு பாடல் இது. விஜயசாந்தியோட கமல்ஹாசன் டான்ஸ் நல்லா இருக்கும். இந்த பாடலோட டான்ஸ் கூட. இந்திரன் சந்திரன் படத்துல 89ல வந்த படம். ராஜா சரிசில மனோ அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். அதுதான் அந்த பாடல். ஸோ இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. KS ரவிக்குமார் 100. முகமும் குரலும். ஸோ உங்களுக்கு வந்து பாட்டில் நடித்தவங்க அண்ட் பாடினவங்க குரல் அந்த காம்பினேஷன் வரும். நீங்கள் அதுலேருந்து பாட்டு சொல்லணும். உங்களுக்கான முகங்களும் குரல்களும். கமல்ஹாசனுடன் ஜெயபிரதா தோன்றிய பாடல். இதுக்கு பாடினது கமலஹாசன் அண்ட் மகாலட்சுமி ஐயர். இது சலங்கை ஒலி இல்லை. ஸோ KS ரவிக்குமார் டைரக்ஷன் படம். ஜெயபிரதா, கமல்ஹாசன் அண்ட் மகாலட்சுமி. தெரியலையே என்ன பாட்டு. வேற ஏதாவது க்ளூ இருக்கா? வேற என்ன க்ளூ கொடுக்க முடியும்? அதான் நடிச்சவங்க யாருன்னு சொல்லிட்டேன். KS ரவிக்குமார் டைரக்ஷன். தெரியல. கமல் பல வேடங்களில் தோன்றிய ஒரு படம். தசாவதாரமா? சரி, அதுல என்ன பாட்டு சொல்லுங்க. சரி, தசாவதாரம். ஓகே, தசாவதாரம்ல என்ன பாட்டு? தசாவதாரம் வந்து ஐசி கல்லை மட்டும் கண்டால் அந்த பாட்டா? அதுல ஜெயபிரதா யாரு? ஜெயபிரதா கிடையாது. இல்ல, I'm going to have to pass it. I am passing it. ஓ வெயிட், தெரியுமா? சொல்லுங்க. அந்த அந்த சர்தார்ஜி மாதிரி அந்த பஞ்சாபி ரோல். ஆமா, பாட்டு என்ன? ஓ சனம் ஓ சனம். ஓகே, எஸ், I'll give it to you. அதுதான் அந்த பாடல். ஜெயபிரதா வந்து சலங்கை ஒலி தவிர கமலோடையும் தோன்றியது இன்னும் 2 படம். நினைத்தாலே இனிக்கும் ஒன்று. ஸோ அது வந்து KS ரவிக்குமார் டைரக்ஷன் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பாடலாக தான் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். அதுதான் அந்த தசாவதாரம் படத்தில் வந்த பாட்டு. உன் காதிலே தேனை வார்க்கும், பாட்டு உன் கண்களில் நீரை வார்க்கும், உடல் பூமிக்கே போகட்டும், இசை பூமியை ஆளட்டும், ஓ ஓ சனம் ஓ ஓ சனம் ஓ ஓ. அதான் அந்த பாடல். நீங்க ஓ சனம் சொன்னதால நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துடுறேன். தசாவதாரம் படத்துல 2008 வந்தது. ஹிமேஷ் ரேஷமே அவர்களுடைய இசையில கமல்ஹாசன் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். அனுப்புமா. ராஜசேகர் 100 மேம். ராஜசேகர் 100 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்தில் வரும். பொட்டல் காட்டில் பார்ட்டி, ஆட்டம் போடும் ஜோடி குருவி, நாயகன் தேடுவது வெடிகுண்டு கருவி, புரியா மொழியில் பாடுவது இளவரசி. எந்த பாடல்? என்ன பாட்டுங்க இது? பொட்டல் காட்டில் பார்ட்டி, ஆட்டம் போடும் ஜோடி. இல்ல மேம், தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட். அனுப்பமா, உங்களுக்கு தெரியுமா? டோட்டல் கெஸ், பட் ஐ திங்க் இட்ஸ் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி. அதுதான் அந்த பாடல். எஸ், ஜோடி குருவி. நாயகன்னா கமலஹாசன் பாட்டு. அந்த பாட்டில் படத்தில் அவர் வெடிகுண்டை தேடி தான் போவார். சலோமியாவா என்னமோ ஒரு நாடு. அது வந்து ஒரு டெசர்ட் கண்ட்ரி. அதில் வந்து தஷியா பஷியா மஷியான்னு அந்த இளவரசி பாடுவார். தான் புரியா மொழியில் பாடுவது இளவரசின்னு போட்டிருந்தேன். அதுதான் அந்த பாடல். ஸோ அந்த பாட்டுலேயும் வரும் இல்லையா? ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்சத்தழுவி, ஆட்டம் போடடி பாட்டு பாடடி, சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு, பொன்னப்பாரு மண்ணப்பாரு பொன்ன போல மின்னும் பாரு. அதனாலதான் பொட்டல் காடுன்னு வச்சிருந்தேன். அதுல விக்ரம் படத்துல வந்து 86ல ராஜா சரிசில எஸ்பி சைலஜா, சித்ரா மற்றும் கங்கை அமரன் எல்லாரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. கங்கை அமரனுடைய வரிகளில் வந்த பாடல் இது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் அவரோடது நீங்க எடுத்துட்டீங்க. அனுப்பமா.
K.S. Ravikumar 200. K.S. Ravikumar 200 is a picture puzzle. ஸோ உங்களுக்கான கார்ட்டூன் க்ளூ இதோ. ரொம்ப ஈஸி சொல்லுங்க. குண்டு ஒண்ணு வச்சிருக்கேயா இல்லையா? அது இல்ல, சாரி. மீதி எல்லாம் சால்வ் பண்ணுங்க, அதை விடுங்க. அது வரலனா அடுத்த செகண்ட்ல பூ, மலர், தெரியல. இல்ல. ஓகே, பூமிராஜன் சார் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியுதா இத? இது எந்த டைரக்டரோட மேம்? இது K.S. ரவிக்குமார். இல்ல. அனுபமா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. போர்க்களம் அங்கே, பூவில் காயம் இங்கே. தெனாலி படத்துல வந்தது இது. K.S. ரவிக்குமார் டைரக்ஷன்ல வந்த படம் அது. புன்னகை தீவே உயிரின் உயிலும் எங்கே கண்களே காணன. பியூட்டிஃபுல் சாங் இது. ரஹ்மான் அவர்கள் இசையில ஸ்ரீனிவாசன், கோபிகா பூர்ணிமா பாடியிருந்தாங்க. பிறைசூடன் அவர்களுடைய வரிகள். போர்க்களம் எங்கே என்பது சரியான பாடல். யூ ஸ்டீல் மோர் பாயிண்ட்ஸ். சூப்பர். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. Others 100. ஓகே, இதுவும் பிக்சர் பசில் தான். ஸோ ஒன் மோர் கார்ட்டூன் க்ளூ ஃபார் யூ. இது ரொம்ப ஈஸி, சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, அந்த பாட்டு. எஸ், அதுதான். துக்கிரித்தனமா பேசிக்கிட்டு இருந்தா அந்த பாட்டு தான். தின்ற சொத்துக்கு தாளம் தான் போடணும். தின்ற சொத்துக்கு தாளம் தான் போடணும். சூப்பரான ஒரு ஆரம்பம் இல்ல? ஒரு வித்தியாசமான, எப்படிதான் இதெல்லாம் கன்சீவ் பண்ணாங்களோ. டெஃபினட் கிரெடிட்ஸ் டு த டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட், அந்த டு கன்சீவ் ஆஃப் சச் இதெல்லாம். கிரேசி மோகன் நினைக்கிறேன். I mean, I don't know if it was Crazy Mohan or the director Singidam Srinivasa Rao, whoever. ரொம்ப நல்ல ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப அருமையான ஒரு பாடல். ராஜா கையை வச்சா அது ராங்கா போனது இல்லை. இது வந்து வாலி அவர்கள் வந்து இளையராஜாவையும் மீன் பண்ணி எழுதின ஒரு பாடல் தான் இந்த ராஜா கையை வச்சா. இப்போ கூட ராஜா 50 இந்த இது பண்ணாங்களே, அவரோட ஒரு விழா எடுத்தாங்களே, அதில் கூட இந்த பாட்டு ஐ திங்க் தே பிளேட் திஸ் சாங். ஸோ எஸ், கமல்ஹாசன் அண்ட் மனோரமா அவங்க முதல்ல டைலாக் பேசி ஆரம்பிப்பாங்க. இது எஸ்பிபி பாடின ஒரு வெர்ஷனும் இருக்குது, அது கேசட்ல மாத்திரம் இருக்கும். படத்தில் ஆனால் கமல்ஹாசன் பாடினது தான் வந்தது. ஸோ 100 points அனுபமா ஃபார் யூ. ராஜசேகர் 200. ராஜசேகர் 200 இஸ் அ மீம். ஸோ உங்களுக்கு வந்து நம்மளுடைய வைகை புயல் வடிவேலு வருகிறார் க்ளூ கொடுக்க. ஏன்பா அன்னைக்கே ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாடினியே, இப்ப எதுக்கு அண்ணன் தம்பியை நம்பி மோசம் போனேன்னு புலம்புற? துரைக்கு ஒரு தரம் பட்டா புத்தி வராதா? படத்தோட பேருக்கு ஒரு சின்ன க்ளூ இருக்கு இதுல. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு அன்னைக்கே பாடினியே, இப்ப எதுக்கு அண்ணன் தம்பியை நம்பி மோசம் போனேன்னு புலம்புற? துரைக்கு ஒரு தரம் பட்டா புத்தி வராதா? நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. இல்ல, உங்களுக்கு நேரமாகி விட்டது. கூட have to pass it. அனுபமா உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் என்ன தம்பி என்ன, அந்த பாட்டு. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன. எஸ், அதே பாடல் தான். அதே மாதிரி சிச்சுவேஷன், அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம், அதே சிச்சுவேஷன், அதே டைரக்டர் தான், ராஜசேகர் தான் இதுக்கும் டைரக்டர். இது வந்து தர்மதுரை படம், அதனால துரைக்கு ஒரு தடவை பட்டா புத்தி வராதான்னு நான் வச்சிருந்தது. நீங்க அது தெரியாம இதை சால்வ் பண்ணிட்டீங்க தெரியுது. எஸ், அதுதான் அந்த பாடல். இது வந்து அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை, நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை. இவங்க ஏமாறுவாங்களா, அப்புறம் அவளை அடியே முடியே என்னடி சொல்லுடின்னா என்ன அர்த்தம்? ஏமாந்தது யாரு? அதுலயும் அப்படிதான், கண்ணம்மா கண்ணம்மான்னு அவளை கூப்பிட்டுன்னு பாடிட்டு இருப்பாரு. 91ல வந்த படம் தர்மதுரை. இந்த பாட்டுமே ஏசுதாஸ் அவர்கள் குரல் தான், பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள், ராஜாசரோட மியூசிக். 200 more goes into your kitty. 300 K.S. Ravikumar.
கலக்கல் பாட்டு 2 பாடல்கள் கலந்து வருது. கையெழுத்து போட்டால் என்ன தலையெழுத்து மாறுமா, தங்கத்தை பூட்டி வைத்தாய் வைரத்தை பூட்டி வைத்தாய், ஓடைக்கு தென்றல் மீது என்று என்ன கோபம், ஜீவன் இருக்கும் மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும், நீ சின்னமான் மதச்சண்டை ஜாதி சண்டை வம்பெதுக்கு. ஒரு பாட்டு சொல்லிடுவீங்க ஈஸி. 2வது சொல்றீங்களா? ஓஹோ ஓஹோ கிக்கு ஏறுதே, அது ஒண்ணு. ஓஹோ ஓஹோ விக்கம் தோணுதே. இன்னொன்னு வந்து கை எடுத்து போட்டால் என்ன தலை எழுத்து. ராமா உங்களுக்கு நேரமா ஓகே ஓகே, இது வேலை 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 ஆம்பளைக்கும் வேலை, அது இல்லையா? பாட்டு இல்ல. நேரம் ஆயிடுத்து. ஐ எம் பாசிங் இட். பூமி சார், உங்களுக்கு அந்த இன்னொரு பாட்டு தெரியுமா? இல்ல மேம், இல்ல. எனக்கு அந்த இதுதான் படைப்பாத பாட்டு தான் ஞாபகம். படைப்ப பாட்டு தான் தெரியுது. ஓகே. அனுப்புமா, உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல் என்னன்னு? எனக்கு 2 பாட்டுமே தெரியல. 2 பாட்டுமே தெரியலையா? ஓகே. ஒண்ணு படைப்பா படத்துல வந்த பாடல் ஓ கிக்கு ஏறுதே, அதுதான் ஈஸியர் சாங். அதை நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொரு பாட்டு வந்து அவ்வை சண்முகி படத்துல வந்தது. ஸோ தட் இஸ் அந்த சாங் தான் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. கல்யாணம் கச்சேரி கால் கட்டு எல்லாமே ரயிலேறி போயாச்சிடி, அதுதான் அந்த பாடல். 96 வந்தது தேவா அவர்கள் இசையில், எஸ்பிபி அவர்கள் குரலில் வாலியோடைய வரிகள். ஓ கிக்கு ஏறுதே படையப்பா 99 வந்தது. ரஹ்மான் அவர்கள் இசையில் மனோ மற்றும் ஃபேபி மணி கங்கா 2 பேரும் அப்போ அவங்க வந்து கோரஸ் பாடியிருப்பாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பாடலை சொன்னதால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ரமா. Others 200. Others 200 இஸ் முதல் வரி என்ன? தொட்டு தொட்டு வரும் பந்தம் இது, அட தொத்தி கொண்டு வந்த சொந்தம் இது, 1000 காலங்கள் கூடியது. இது பாடலோடைய சரண வரிகள். சரணம் முடிகிற இடத்துல வரும் பாடல் இது. உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது வந்து மனோபாலா அவர்கள் இயக்கத்தில் வந்த படம். சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை. பாட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு தான். தெரியலையே. தெரியலையா? இந்திய வெண்மணி அந்த பாட்டு, அது ரஜினி பாட்டு இல்லையா? அது ரஜினி இல்லையே, அது ராஜா சார் மியூசிக். சங்கர் கணேஷ் இசை, மனோபாலா அவர்கள் இயக்கம். தெரியல பிரியா. தெரியல. ரமா உங்களுக்கு தெரியுமா? மனோபாலா படம்னு ஐ திங்க் ரஜினிகாந்த் படம் ஞாபகம் இருக்கு, பட் என்ன மூவின்னு அனேபிள் டு ரெக்கலெக்ட். பூமிராஜன் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு படம் பேர் தான் ஞாபகம் இருக்கு. ஊர்காவலன். ஊர்காவலன்ல என்ன ரொம்ப பாப்புலர் சாங் எதுங்க, அது சொல்லுங்க. ஊர்காவலன்ல கிளி வச்சு ஒரு பாட்டு இருக்குது. சொல்லுங்க, அந்த பாட்டு சொல்லுங்க. இவ்வளவு வந்துட்டீங்க, பாட்டு சொல்ல வேணாமா? நீங்க பாயிண்ட்ஸ்ல ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். இன்னும் ஒரு அடிஷனல் க்ளூ. ஒரு மாசத்தின் பெயர் ஆரம்பத்துல வரும் இந்த பாட்டுல. மாசி மாசம். படம் பேர் சொன்னா நான் கொடுத்தேன். எஸ், அதுதான் இந்த பாடம். எனக்கு படம் ஞாபகம் வந்தது. சங்கர் கணேஷ் சிங் சொன்னதுனால எனக்கு ஊர்காவலன் ஞாபகம் வந்தது. மனோபாலா அந்த படம். எஸ், அதான் அந்த படம். தொட்டு தொட்டு வரும் பந்தம் இது, தொத்தி கொண்டு வந்த சொந்தம் இது, 1000 காலங்கள் கூடியது, மாசி மாசம்தான் கெட்டி மேல தாளந்தான், மாத்து மாலதான் வந்து கூடும் வேளைதான், பட்டு சேல ரவிக்க தாலி சொல்லிக்க. சூப்பர் பாட்டு இது. ஊர்காவலன் படத்தில் 87 வந்தது. சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் விட்டு கேஎஸ் சித்ரா பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ பூமிராஜன் 200 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க நீங்க. ஓகே, அண்ட் இது உங்களுக்கான நேரடி கேள்வி, நீங்க எடுக்கலாம். Others 300 ma'am. Others 300 is missing letters. ஓகே. இது வந்து கச்சட தப்பறம் இருக்காது. ஆக்சுவலி இந்த பாட்டுல முழுக்கவே வல்லின எழுத்துக்களா இருக்கு. நிறைய காலி தான் இருக்கு. ஆனா நான் அதனால உங்களுக்கு நான் க்ளூ கொடுக்குறேன்.
இது வந்து ஓகே, அனுப்பமா எங்கேருந்தோ வந்தேன்னு சொன்னாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு. அதுதான் அது பாடல்ல ஸ்டார்டிங்ல இருக்கு. இது கிவ் அவே க்ளூ. பட் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா அனுப்பமாவுடைய ஊர் எதுன்னு நீங்க சொல்லிடலாம் இந்த பாடல. பாண்டிச்சேரின்னு சொன்னாங்க. இல்லையா? ஓகே, போகுது அனுப்பமா. நீங்க சொல்லுங்க. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன், போல படிச்சேன். பாட்டு ஃபுல்லாவே வல்லுன்னு எழுத்துங்க. எல்லா இடத்துலயும் நானும் பாக்குறேன், எங்கேயாவது இது ஈஸியரா இருக்குமான்னு. ஃபுல்லாவே வல்லுன்னு. புதுச்சேரி கச்சேரி ரீய தவிர மீது எல்லாமே வல்லுன்னு எழுத்துக்கள் இதுல. ஸோ ஒரு செம்ம ஒரு கலாட்டாவான பாட்டு. அவர் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு ஆனா பாட்டை விட்டுட்டாரு. அதான் எப்படி எனக்கு புரியல. கண்டுபிடிச்சதார நினைச்சேன் பாண்டிச்சேரி ஞாபகம். எக்ஸாக்ட்லி. ஸோ எஸ், இது வந்து சிங்காரவேலன் படத்தில் வந்து 92ல் ராஜா சார் மியூசிக்கில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் அவரோட கூட நிறைய பேர் குட்டி பசங்கள்லாம் பாடலாம் இந்த பாட்டில். யுவசங்கர், போத்திராணி, ஹரிகிருஷ்ணா, சத்யா அப்படின்னு பாடிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். யார் இவங்க இந்த குட்டி பசங்கள்லாம் எனக்கு தெரியல. தெரிஞ்சா யாராவது கமெண்ட் எழுதுங்க. ஐல் பி ஹாப்பி டு நோ. ஸோ அனுப்பமா 300 பாயிண்ட்ஸு. ரமா கடைசி கேள்வி உங்களுது. ஸோ ராஜசேகர் 300 கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களை தேடி வருகிறது. 2 பாட்டு ஆக்சுவலி எல்லா கலக்கல் பாட்டும் உங்களுக்கே வந்துடுச்சோ? படுத்து 300. ஸோ ராசி உள்ள பக்கம் தின வெற்றி வந்து சேரும் முன்னாடி இருக்குதடா நம்ம மூக்காய் இட்லி கடை. நேரம் கூடும் போதும் இந்த ஊரும் ஒன்ன பாடும், நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும். இது மணக்குது என்ன மயக்குது கோடியில ஒருத்தனுக்கு ராசி உச்சத்துல அடிக்கடி நாங்க அடிச்சுக்கத்தான் ஹொய்யா. என்னோட ராசி நல்ல ராசி, எப்பொழுதும் பெரியவங்க ஆசி. அது ஒண்ணு. அப்புறம் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. அப்பா ஃபைனலி ஒண்ணு உருப்படியா கண்டுபிடிச்சு. எஸ் எஸ், 2 பாடல் கரெக்டா சொல்லிட்டீங்க. 2மே ஜாலியான செம்ம பீட் உள்ள பாடல் தான். இந்த நம்ம சிங்காரி சரக்கு வந்து கலக்கல் பாட்டுல இது வரைக்கும் 2 தடவை நான் முன்னாடி ஃபீச்சர் பண்ணியிருக்கேன். எல்லா பாட்டோடையும் சேருது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பீட் உள்ள பாடல் அது. என்னோட ராசி நல்ல ராசி மாப்பிள்ளை படத்துல வந்து ராஜா சாரிஸ் இல்ல மலேசியா வாசவன் படம் இருந்தாரு. கங்கை அமரனுடைய வரிகள். செம்ம சிங்காரி சரக்கு வந்து காக்கி சட்டை படத்துல வந்தது 85ல. ராஜா சார் மியூசிக் தான். எஸ்பிபி பாடியிருந்தாரு. வாலி அவருடைய வரிகள். 2மே ராஜசேகர் அவருடைய இயக்கத்துல வந்த படம் தான். ஸோ 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ ரமா டு க்ளோஸ் த போர்டு. ரஜினி அண்ட் கமல்னா வந்து என்ன சொல்றது, எல்லாரும் கரைச்சி குடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்கங்க கொஞ்சம் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ அவங்க படத்துல கூட சில பாடல்கள் நம்ம இப்ப கேட்கறது இல்லைங்கதான் இது ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட பாட்டெலாம் எப்படி நமக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ எல்லாரும் இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியலன்னா இந்த பாடல்கள்லாம் தேடி பிடிச்சி கேட்டு பாருங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கமே, டு டிஸ்கவர் லைக் forgotten gems, hidden gems and all that. சரி, இப்போ ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். we have Anupama with 1600 points, our big winner today. Bhumi Rajan with 500 points and Rama with 800 points. Well played all of you. Thank you so much. Thank you. So இன்னைக்கு ஒரு கொண்டாட்டமான எபிசோட் தான். I really had fun doing this episode. I hope you had fun watching it too. And இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோட் உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் தீம் will be டேஷிங் யங் ஹீரோஸ் ஆஃப் த 60s. முத்துராமன், ஜெய்சங்கர் மற்றும் ரவிச்சந்திரன் இந்த நடிகர்களுடைய பாடல்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில் தவறாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.